வெல்கம் பேக் டு மை சேனல். அண்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய MT-15 பைக்கில் கூலண்ட் ஆயில் எப்படி ஓப்பன் பண்ணுறது வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கூலண்ட் ஆயில் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இன்ஜின் ஆயில் சேர்த்து மாற்றிடுங்க. அண்டு கூலண்ட் ஆயில் மாற்றும் போது இன்ஜின் ஆயில் இன்ஜின் ஆயில் மாற்றும் போது கூலண்ட் ஆயில் மாற்றிடுங்க. நீங்கள் கூலண்ட் ஆயில் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிருக்கீங்கன்னா மினிமம் ஒரு 5000 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 7000 கிலோமீட்டருக்குள்ளே கூலண்ட் ஆயில் ஃப்ரெஷ்ஷாக மாற்றி ஓட்டுறது வந்து சேஃப்டி இன்ஜினுக்கும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப கூலண்ட் ஆயிலில் ரொம்ப ரேட் அதிகமாக வராது. மினிமம் 300 தான். ஒரு 6000-7000 கிலோமீட்டர் மினிமம் 8000 கிலோமீட்டருக்குள்ளே கூலண்ட் ஆயில் மாற்றுறது வந்து நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து கூலண்ட் ஆயில் வந்து நான் வந்து பர்சனலாக வண்டி எடுத்து 2 வருஷம் ஆகுது. 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அதனால் நீங்கள் வந்துட்டு கூலண்ட் ஆயில் வந்து மாற்றுங்க. ஏன்னா 20,000 கிலோமீட்டர் நான் வந்து ஓட்டியிருக்கேன். ஒரு தடவை தான் மாற்றினேன். ஆனால் 20,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கனால நான் வந்து இப்போ மாற்ற போகிறேன். கூலண்ட் ஆயில் மாற்றும் போது ஃப்ரெஷ்ஷாக கூலண்ட் ஆயில் மட்டும் ஊற்றுங்க. தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? அப்படியே கூலண்ட் ஆயில் வந்து ஊற்றிடுங்க. கைஸ், என்னோடய MT-15 வண்டியில் ரேடியேட்டர் ஃபேன் ஓடலை. கூலண்ட் ஆயில் வந்து ஒரு டைம் தான் மாற்றினேன். வண்டி கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 20,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. வண்டி எடுத்து 2 வருஷத்துக்கிட்ட 2 வருஷம் 4 மாதம் கிட்ட இருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் மாற்றும் போது பார்த்திங்கன்னா ஆயிலை கையில் ஒட்டவே இல்லை, தண்ணியாக இருக்குது. அதனால் வந்துட்டு ரேடியேட்டர் ஃபேன் வந்துட்டு ஓடலை. கூலண்ட் ஆயில் வந்து ஃபுல்லாக லீக் பண்ணிட்டு வேறு புது கூலண்ட் ஆயில் வந்து மாற்ற போகிறேன். ஆனால் கூலண்ட் ஆயில் புதுசாக வந்து நீங்கள் மாற்றுறீங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படியே வந்து கூலண்ட் ஆயில் மட்டும் அப்படியே ஊற்றுங்க. கூலண்ட் ஆயில் மட்டும் அப்படியே ஊற்றுனீங்கன்னா அப்போ தான் இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகாது, ஃபேன் நல்லா ஓடும். எனக்கு வந்து ஃபேன் ப்ராப்ளமா இல்லை கூலண்ட் ஆயில் வந்து இது மாதிரி இருக்கனால பிரச்சனைன்னு எனக்கு தெரில. அதனால் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. 20,000 கிலோமீட்டருக்கு இந்த தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணனால இந்த கூலண்ட் ஆயில் வந்து சரியாக வந்து ஓவர் ஹீட் ஆகுது, சரியாக கூலிங் ஆக மாட்டேங்குது இன்ஜின். அதனால் வந்து நான் வந்து ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு கூலண்ட் ஆயில் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக கூலண்ட் ஆயில் வந்து ஊற்ற போகிறேன். அப்படியே ஊற்ற போகிறேன், தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல். கூலண்ட் ஆயில் ஒரு 300 ரூபா ஒரு மாற்றணும். கூலண்ட் ஆயில் பாரு, தண்ணி மாதிரி இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுது. எலி வயரை கடிச்சு வச்சிருக்கு. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. இந்த பக்கம் கூலண்ட் ஆயில் ஃபுல்லாக லீக் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வெளியே எடுத்தாச்சு. இந்த பைப் வந்து ஓப்பன் பண்ணால் வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா ரேடியேட்டர் ஃபேனுக்கு உள்ளே இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்க பைப்பெல்லாம் இதில் இருக்க கூலண்ட் ஆயில் வந்து வெளியே எடுக்கணுன்னா நம்ம வந்து இந்த பக்கம்லாம் வந்து எதுவுமே வந்து டச் பண்ணாதீங்க, எதுவும் ஓப்பன் பண்ண வேணாம், ஓகேங்களா? அதுக்கு பதில் இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே இந்த இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா இது வெளியில் வந்துடும் கூலண்ட் ஆயில், ஓகேங்களா? கைஸ், கூலண்ட் ஆயில் நிறைய வெளியே வந்துருக்குது பாருங்கள். நான் என்ன பண்ணேன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டியை ஃபுல்லாக சாய்க்கிறேன். உள்ளே இருந்து நிறைய கூலண்ட், கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் கிட்ட இருக்கும். ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நிறைய கீழே வந்து ஊற்றிருச்சு. அவ்வளோ கூலண்ட் ஆயில் உள்ளே இருந்து வெளியே வந்துருச்சு. எனக்கு ஃபுல்லாக லைட்டாக ரேஸ் பண்ணவும் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. ஏர் பபுள்ஸ்லாம் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு ஃபுல்லாக. ஸோ நீங்கள் வண்டியை வந்து கூலண்ட் ஆயில் ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கணும். கிளியராக வெளியே எடுக்கணுன்னா கீழே அண்டு ரேடியேட்டர் ஃபேன் அண்டு இங்கே இது 3 இடத்துலையும் ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நான் நிறைய vlog வீடியோ அண்டு பைக்கை பற்றி குட்டி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். MT-R15 வச்சுருக்கவங்க கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப். 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கூலண்ட் ஆயில் ஃபஸ்ட் டைம் மாற்றும் போது தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றுனேன். அதனால் ஓவர் ஹீட் ஆகுது, ஃபேன் ஓடலை. ஸோ இதனால தான் இந்த ஃபேன் ஓடலைன்னா அர்த்தம்லாம் இல்லை. நார்மலாகவே நம்ம
கூலண்ட் ஆயில் மாற்றும்போது நார்மலாக கூலண்ட் ஆயில் மட்டும் ஊற்றினா பிரச்சனை இல்லை, தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நானும் அதே மாதிரி பண்ணவும் கொஞ்சம் இன்ஜின் சரியாக பர்ஃபார்மன்ஸே இல்லை. கூலண்ட் ஆயில் ரேடியேட் ஃபேனும் ஓவர் ஹீட் ஆகுது, ஃபேன் ஓடினாலும் ஓவர் ஹீட் ஆகுது, சரியாக கூல் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே கீழே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ரேடியேட் ஃபேனில் இருக்க கூலண்ட் ஆயில் வந்து லீக் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்கவே ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து வெளியே வந்து கீழே ஊற்றிடும். பாருங்கள், எனக்கு வந்து ரேடியேட் ஃபேனில் கூலண்ட் ஆயில் நிறையா இருக்கா, தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் எங்கேயுமே வந்து கூலண்ட் ஆயில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. இந்த மாதிரி இந்த இதில் ஓப்பன் பண்ணலாம், ஆனால் இது வந்து டைட்டாக இருக்குது. ஆனால் இங்கே எங்கேயுமே டச் பண்ணாதீங்க. கூலண்ட் ஆயில் வந்து ஓப்பன் பண்ணி வெளியே எடுக்கணுன்னா இங்கே எதுவுமே வந்து டச் பண்ண வேணாம். அந்த பக்கம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பக்கம்தான் வந்துட்டு கூலண்ட் ஆயில் வந்து வெளியே எடுக்கணும். ஓகேங்களா, இந்த சைடு வந்து இதை வந்து நட்டு லூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே கீழே ஃபுல்லாக ஊற்றிடும். நான் இதை இப்போ பண்ணிவிட்டு உங்களை நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. கைஸ் பாருங்கள், கூலண்ட் ஆயில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். இந்த பக்கமாக இதில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன், தெரியுதுங்களா? வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு கூலண்ட் ஆயில் ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சு, சொட்ட வெளியே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ண போகிறோம். இது மாதிரி ஏன் பண்ணுறோன்னா, உள்ளே அந்த கொஞ்சம் சின்ன லைட்டாக தண்ணி வந்து உள்ள கூலண்ட் ஆயில் படிஞ்சிருக்குல்ல, அதெல்லாம் ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும். அது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. நார்மலாக கூலிங் வாட்டரில் பச்சை தண்ணி அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க, அதுதான் வந்து பெட்ரு. அது வெளியே கீழே ஊற்றிடும். இந்த பைப்புக்குள்ளே போகாது, ஏன்னா பைப்பு ஓப்பன் பண்ணிட்டோம்ல, இதுக்குள்ளே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினுக்குள்ளே போயிடும் தண்ணி. அதனால் வந்து இன்ஜினை சீஸாக வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஓப்பனில் இருக்கனால பிரச்சனை இல்லை. வேறு எங்கேயாவது போகுமான்னு கேட்டால் வேறு எங்கேயும் போகிறதுக்கு ஆப்ஷனே கிடையாது, ஏன்னா அதுதான் வந்து ஓப்பனு. இந்த பக்கம் போகணும்னா இந்த பக்கம் போகாது, ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா சின்ன ஓப்பன் தான் இருக்குது. நம்ம ஊற்றும் போது ஸ்ட்ரைட்டாக கீழே தான் போகும், பெருசாக அதுக்குள்ளெல்லாம் போகாது. அவ்வளோதான், ஃபுல்லாக வந்து வெளியில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்ல தண்ணி மாதிரியே நான் ஊற்றின நல்ல தண்ணி தான் தெரியுது. ஓகே கைஸ், இதுக்கப்புறமா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கூலண்ட் ஆயில் வாங்கி அப்படியே ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபேன் நல்லா ஓடிச்சுன்னா நீங்கள் லாங் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டலாம். நான் இப்போது வண்டி எடுத்த புதுசில் இப்போ கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அண்டு கூலண்ட் ஆயில் ஒரு டைம் தான் மாற்றினேன், அதுவும் தண்ணி ஊற்றி மாற்றினால எனக்கு பெருசாக இன்ஜின் எந்த பாதிப்பும் ஆகலை. நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க, புதுசாக வாங்கினீங்கன்னா அப்படியே கூலண்ட் ஆயில் ஊற்றிடுங்க. ஓகேங்களா காய்ஸ், ஃபுல்லாக கூலண்ட் ஆயிலை வெளியேற்றிட்டேன்னா அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வெளியே கூலண்ட் ஆயில் லீக் ஆகும். இதுக்கு உள்ளே ஃபுல்லாகவே இந்த இதுக்குள்ளே ஃபுல்லாகவே கூலண்ட் ஆயில் கொஞ்சம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஏர் லாக்கு. நம்ம வண்டியை கூலண்ட் ஆயில் வந்து கூல் பண்ணி அங்கே தான் போய் நமக்கு வந்து இன்ஜின் ஓவர் ஹீட் ஆக விடாமல் அங்கே தான் வந்து கூல் பண்ணி கொடுக்கும். நமக்கு இந்த ரேடியேட் ஃபேன் கூலண்ட் ஆயில் மோஸ்ட்லி இப்போ வர வண்டி எல்லாத்துலேயுமே வருது. இங்கே வந்து ஓவர் ஹீட் ஆகாது, இங்கே தான் ஓவர் ஹீட் ஆகும். அதாவது இந்த இடத்துல, ஓகேங்களா, இந்த இடத்துல ஓவர் ஹீட் ஆகும். இங்கே தான் நமக்கு வந்து இன்ஜின் வந்து ஆயில் வந்து கூல் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அதனால் ரேடியேட் ஃபேனில் கூலண்ட் ஆயில் லீக் பண்ணிடுங்க, ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் ஓப்பன் பண்ணிவிடுங்க, இங்கேயும் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேயும் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேயும் ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துருங்க கூலண்ட் ஆயில். இது 3 இடத்துலையும் கூலண்ட் ஆயில் வெளியே எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் புதுசாக கூலண்ட் ஆயில் ஊற்றுங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கூலண்ட் ஆயில் நீங்கள் புதுசாக ஊற்றுற கூலண்ட் ஆயில் ஃப்ரெஷ்ஷாக இன்ஜின்லாம் போயிட்டு நம்ம ஓவர் ஹீட் ஆகும்போது வந்து ஓவர் ஹீட் ஆக விடாமல் கூல் பண்ணி இன்ஜினை சீஸ் ஆகாமல் நல்லா பார்த்துக்கும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவு அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெளியே கூலண்ட் ஆயில் வெளியே வருது, பார்த்தீங்களா எவ்வளோ கூலண்ட் ஆயில் வெளியே வருதுன்னு பாருங்கள்.
ஸோ இந்த மாதிரி அங்கேயும் 3 இடத்துலையும் நீங்கள் கூலண்ட் ஆயில் லீக் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த பக்கம் மேலே வந்து ஓப்பன் பண்ணிட்டு கூலண்ட் ஆயில் வந்து ஊற்றிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கேட்டுக்கோங்க. இது வழியாக நம்ம வந்து ஒரு 2000 கிலோமீட்டர், அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கூலண்ட் ஆயில் வந்து ஊற்றும் போது ஒரு 10,000 கிலோமீட்டர் வந்து தாராளமாக வந்து ஓட்டலாம், பயப்பட வேணாம். ஓகேங்களா? அந்த 10,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓடுறதுக்குள்ளே ஒரு மினிமம் ஒரு 1000, 2000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு ரேடியேட் பண்ண அதாவது வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஹீட் ஆகாது. இப்போ நம்ம மார்னிங் வண்டி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு சில டைமில் ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும், ஒரு சில டைமில் ஃபேன் ஓவராக ஓட ஆரம்பிச்சிடும். இல்லாட்டியும் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டாக இருக்கும். இங்கே அங்கே தொட்டால் இங்கே தொட்டால் எல்லாம் எங்கேயாவது தொட்டிங்கன்னா ஓவர் ஹீட்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஓவர் ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஏர் லாக்கெலாம் இருக்கும், ஏர் பபிள்ஸ், ஏர் லாக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறமா என்னென்னா திரும்பவும் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் ஒரு நல்ல கூலண்ட் ஆயில் வந்து உள்ளே போய் கொஞ்சம் ஏர் லாக்கெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிரும். உள்ளே வந்து ஏர் லாக்கெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறமா வண்டி ஒரு 10லேருந்து 20-30 செகண்ட் ஓட விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே உள்ள லைட்டாக இருக்கிறதுல வெளியே வரும். எனக்கு வருது பாருங்கள் வெளியே. அந்த மாதிரி ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறமா வண்டியை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் ஓட விட வேணாம். பாருங்கள், லைட்டாக ரேஸ் பண்ணோன்னே பாருங்கள் உள்ளேருந்து எல்லா ஆயிலுமே வெளியே வருது பாருங்கள். எல்லா கூலண்ட் ஆயிலும் இந்த பைப் வழியாக அந்த பக்கம் பைப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஓஸ் அந்த பக்கம் இருக்குது பாருங்கள். அதுலேருந்து ஃபுல்லாக வெளியாகி வெளியில் வந்துடும், ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும். எனக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி 10 செகண்டு தான் ஆகுது, ஓவர் ஹீட் ஆகுது பாருங்கள். இதுதான் கூலண்ட் ஆயில் இல்லைன்னா ஓவர் ஹீட் ஆகும். அந்த மாதிரி டைமில் வந்து வண்டி ரொம்ப நேரம் ஓட விட வேணாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதால ஒரு சில டைமில் என்ன ஆகும்னா இந்த ஆயில் ஃபுல்லாகவே இது இன்ஜினுக்குள்ளே போயிடும். அதனால் இன்ஜின் ஆயிலும் சேர்த்து மாற்றுற மாதிரி வரும். அதனால் நான் வந்து இப்போது வந்து நான் சர்வீஸ் பண்ண போகிறேன். சர்வீஸ் பண்ணுறதுனால இன்ஜின் ஆயில் சேர்த்து தான் சர்வீஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுற கண்டிஷன் வந்துருச்சு. அதனால தான் நான் இதையும் சேர்த்து மாற்ற போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குது. நீங்கள் மாற்றுறீங்கன்னா கூலண்ட் ஆயில் மட்டும் மாற்றணும் அப்படின்னா இன்ஜின் ஆயிலும் சேர்த்து மாற்றிடுங்க. இல்லைனா இன்ஜின் ஆயில் புதுசாக மாற்றிட்டீங்க, கூலண்ட் ஆயில் நீங்கள் மாற்றலை, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மாற்ற போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த டைமில் என்ன ஆகும்னா இதை மட்டும் மாற்றுறீங்க, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதை மாற்ற வேணாம் அப்படின்னா இதை மட்டும் மாற்றும் போது இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணும்போது கூலண்ட் ஆயில் வெளியேற்றிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில டைமில் கூலண்ட் ஆயில் உள்ள இன்ஜினுக்குள்ளே போயிடும். ஆயிலில் மிக்சிங் ஆகி உங்களுக்கு சரியான மைலேஜ் கிடைக்காது, பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் வரும், ஓவர் ஹீட் ஆகும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஓகேங்களா? அதனால் மாற்றும்போது செட்டாக மாற்றிடுங்க. கூலண்ட் ஆயில் மாற்றும் போது இதையும் சேர்த்து மாற்றிடுங்க. இல்லையா நல்லா வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட நல்லா வந்து வண்டி வேலை பார்க்க தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?